உலகத்தோட உயரமான கட்டிடமா இருக்கிற இந்த பர்ஜ் கலிஃபால இந்த மாதிரி ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்போ இங்க மேல் மாடியில் இருக்கிறவங்களாம் எப்படி தப்பிப்பாங்க? ஏன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் போது லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாது, படிக்கட்டு வழியாக தான் போகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அப்போ மேல் மாடியில் இருக்கிறவங்களாம் இருக்கிற எல்லா ஆயிரக்கணக்கான படிக்கட்டு இருக்கு. அப்போ ஆயிரக்கணக்கான படிக்கட்டு வழியா இறங்கி நடந்து வந்து அவங்க உயிரை காப்பாற்றிக்கணுமா? அதுக்குள்ள மொத்த பில்டிங்கும் தீ பிடிச்சிருமே, அவங்க எப்படி உயிரோட தப்பிக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமாக தான் இந்த பர்ஜ் கலிஃபால இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்காகவே ஒரு சூப்பர் டெக்னிக் பயன்படுத்துறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே தீ விபத்து ஏற்படும் போது இவ்வளோ உயரத்துலேருந்து மக்களை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் வெளியேற்ற வேண்டியிருக்கும். அப்போ இங்கே பிரச்சனை ஒன்று தான், ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு சிக்கலையும் ஒரே நேரத்தில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் மக்களை கட்டிடத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வராமல் அவங்கள கட்டிடத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உள்ளே வச்சிருந்தாங்கன்னா நெருப்பால உங்களுக்கு எதுவும் ஆகிடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா எதுவுமே ஆகிடாது. ஏன்னா அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய 42, 75, 111, 138 ஆகிய மாடிகளில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜ் ஏரியாஸ்க்கு இந்த மக்களை அனுப்பிடுவாங்க. இந்த ரெஃப்யூஜ் ஏரியாஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கு? இந்த ரெஃப்யூஜ் ஏரியாஸ்க்கு எப்படி எதுவுமே ஆகாமல் இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே காங்கிரீட்டுக்கு ரொம்ப நேரம் நெருப்பை தாங்கிக்கூடிய வலு இருக்கும். இருந்தாலுமே இன்னும் அதிகமான நேரம், அதாவது வழக்கத்தை விட இன்னும் அதிகமான நேரம் நெருப்பை தாங்கிக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஃபயர் ப்ரூஃப் காங்கிரீட்டை வச்சு தான் இந்த ரூமை கட்டியிருக்காங்க. அதனால இந்த ரூமை சுற்றி 2 மணி நேரத்துக்கு அதிகமான நெருப்பு இருந்தாலுமே அந்த ரூமால அதை தாங்கி நிற்க முடியும். சரி, ஆனால் அந்த ரெஃப்யூஜ் ஏரியாஸ் போகிற வழியில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுறாதா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி இந்த ரெஃப்யூஜ் ஏரியா சுற்றி முழுக்க ஃபயர் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மாடியிலிருந்தும் அந்த ரெஃப்யூஜ் ஏரியாஸ்க்கு போகிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபயர் எக்ஸிட் படிக்கட்டுகளையும் சுற்றி ஃபயர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதனால அங்கே கவலைப்பட தேவையில்லை, சேஃபாக போய் சேர்ந்துடலாம். அங்கே போய் சேர்ந்த உடனே சுற்றி நெருப்பு குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனேயோ இல்லைனா சரியான நேரம் பார்த்தோ அந்த ரெஃப்யூஜ் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் இதுக்குன்னு தனியாக கொடுக்கப்பட்டிருக்க படிக்கட்டுகள் வழியாக மொத்தமாக கட்டிடத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்க. ஆனால் இந்த ரெஃப்யூஜ் ஏரியாஸ்மே மொத்தம் 4 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ மற்ற மாடியில் இருக்கிறவங்கலாம் 20 மாடிக்கா ஏறி இறங்கிட்டு இருக்க முடியும், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் இவங்க லைஃப் போட் லிஃப்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க. லிஃப்டா நெருப்பு இருக்கும் போது லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாதுல்ல, அப்போ ஆபத்து எதுவும் ஏற்படுறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் போது ஏன் லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, அப்போ மக்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. பாதியிலே தீ விபத்தால் ஏதோ பவர் சப்ளை கட் ஆகி லிஃப்ட்டும் பாதியிலே நின்றுச்சுன்னா அப்போது தீயணைப்பு வீரர்களுக்கு இவங்களை காப்பாற்றுறதோட சேர்த்து அது டபுள் வேலையாயிரும். அதனால தான். ஆனால் பர்ஜ் கலிஃபால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த 10 லைஃப் போட் லிஃப்ட்ஸுக்குமே எந்த நேரத்துலையும் பவர் சப்ளை கட் ஆகிடாது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இது போக மற்ற கட்டடங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரியே ஃபயர் அலார்ம்ஸ், வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ஃபயர் ஹைட்ரண்ட் வால்வு, தேவைப்படுற அளவுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்னு தீயணைக்கக்கூடிய கருவிகள் எல்லாத்தையும் எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே அவங்க அதிகமாக வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால சின்ன நெருப்பு தான் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவங்களாலேயே அணைச்சிட முடியும். அப்போ எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டாலும் பர்ஜ் கலிஃபாவை காப்பாற்றலாம்னு சொல்கிற அப்படித்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.